10th முடிச்சிட்ட பிறகு 11th போகக்கூடிய பசங்களை பேரண்ட்ஸ் தான் நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக முறையாக ஜோதிடர் அன்னைக்கு அவங்க என்ன கோர்ஸ் தேர்ந்தெடுக்கலாம், அவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, எதை எடுத்தால் அவங்க ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்ன்றதை அவங்க ஜாதக ரீதியாக இந்த கிரகத்தை அனலைஸ் பண்ணி பண்ணால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ சூரியன் மற்றும் ராகு இந்த 2 கிரகம் ஒரு பையனோட ஜாதத்தை நம்ம எடுத்து போய் கொடுத்து நல்ல அமைப்பு இருந்துச்சா, அந்த பையன் நல்ல மார்க் எடுத்துக்கிறானா, அப்போ 11th சயின்ஸ் குரூப்பில் ஃபர்ஸ்ட் குரூப் பயோ மேக்ஸ் என்பது எடுக்க வைக்கலாம். அவங்களோட ஜாதக ரீதியாக புதன் நல்ல அமைப்பு வச்சா காமர்ஸ் குரூப்பில் டேட்டா இன்வால்வ் பண்ணலாம். எந்த ஒரு இதுவும் ரெக்கவும் படாமல் அந்த காமர்ஸ் இன்வால்வ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபியூச்சர் நல்ல அமைப்பில் இருக்கும். இப்போ இருக்கிற தருவாயில் நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேலை வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்கான காரணம் ஒரு சிறந்த வழிகாட்டுதல் என்பது இல்லை. 21 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கிரதசை போகுது, அவனுக்கு அந்த சுக்கிரதசை முடியக்கூடிய தருவாயில் இருக்கு, அடுத்த சூரிய தசை ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் அந்த சூரியன் 2/10 என்பது வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த படித்த படிப்பு கேட்ட ஒரு வேலை என்பது நல்லா கிடைச்சிடும். இப்போ நீட் எக்ஸாம் எடுத்துக்கும் போது மெடிசின் ஃபீல்டு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் நல்ல அமைப்பில் இருக்கணும். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். மாணவர்கள் என்ன படிப்பு படிக்கலாம், யாருக்கு எந்த அமைப்பு இருந்தால் என்ன படிப்பு படித்தால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடர் பரத்கண்ணன் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ படிப்பு அப்படின்னு வர்றப்போ நிறைய நபர்கள் பார்க்குறோம். சில பேர் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருப்பாங்க, அப்புறம் விட்டுருப்பாங்க. அப்புறம் காலேஜ் வரைக்கும் போயிருப்பாங்க, விட்டுருப்பாங்க. அப்போ ஹையர் செகண்டரி எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான படிப்புகள் திடீர்னு இடையில ஸ்டாப் ஆகுது இல்லையா? என்னென்ன அமைப்புகள் இருந்தால் இப்படி படிப்புகள் தாமதமாகவும் இல்லை தடைப்படும்? இப்போ இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தை இந்த ஜோதி ரீதியாக நம்ம பார்க்கும்போது 12 பாவங்கள் இருக்குது. அந்த குறிப்பிட்ட பாவங்களுக்கு அதை நம்ம பிரித்து என்பது கொடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாலிய கல்வி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ எப்படி படிப்பாங்க என்பதை 2ஆம் பாவத்தை வச்சு நம்ம செக் பண்ணணும். 2ஆம் பாவம்னா அந்த 2ஆம் பாவ அதிபதியுடைய நிலைமையை வச்சு நம்ம செக் பண்ணணும். அதே போல் 4ஆம் பாவம் என்பது 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ எப்படி படிப்பாங்க என்பதை நம்ம 4ஆம் பாவத்தை வச்சு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இதுவே 9ஆம் பாவகம் என்பது இன்னொரு விஷயம். அந்த 4ஆம் பாவத்தை இந்த 11th to 12th அதாவது ஹையர் செகண்டரி இன்டர்மீடியட் எஜுகேஷன் சொல்லுவாங்க, அது கூட பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தை பார்க்கணும். அதே போல் செகண்டரி எஜுகேஷன் 5th to 10th வரைக்கும் அதுவும் 4ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். அதே போல் இந்த காலேஜ் படிப்பு இந்த யூஜி காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா யூஜின்றத 9ஆம் பாவத்தை உயர்கல்வின்னு சொல்லுவாங்க, அது 9ஆம் பாவத்தை வச்சு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதுவே அடுத்த கட்டமாக அந்த பிஜி கோர்ஸ்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் நான் பிஜி பண்ணுவேனான்ற கேள்விகள்லாம் நிறைய பேர் முன்வைப்பாங்க. அவங்களுடைய அமைப்புகளில் 11ஆம் பாவத்தை வச்சு நம்ம சில டைம் 9ஆம் பாவகம் 11ஆம் பாவம் தொடர்பு கொண்டுருச்சுன்னா அவங்களுக்கு யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வந்துடும். சில பேர் அதையும் முடிச்சுட்டு ரிசர்ச்லாம் நான் பண்ணுவேனா, ரிசர்ச் அப்ராடில் பண்ணுவேனா, லோக்கலில் பண்ணுவேனா, இது போன்ற கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த ரிசர்ச் என்பது 12ஆம் பாவத்தின் தன்மை தான். அப்போ அந்த 9ஆம் பாவகம் 11ஆம் பாவம் தொடர்பு இருந்துச்சுன்னா பிஜி பண்ணுவாங்க, அதோட கம்ப்ளீட் ஆகிடும். இல்லைன்னா 9ஆம் பாவகம் 12ஆம் பாவம் தொடர்பு பெற்றுச்சுன்னா அவங்க ரிசர்ச் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு என்பது வந்துடும். இப்போ நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, சில பசங்க ஸ்கூல் வரைக்கும் நல்லா படிப்பாங்க, அது காலேஜ் போன பிறகு அவங்களோட படிப்பில் போய் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகும். சில பேர் ஸ்கூல் வரைக்கும் நல்லா படிக்க மாட்டாங்க, காலேஜ் போன பிறகு நல்லா அவங்களுடைய படிப்பு அப்கிரேட் ஆகும். இதுக்கான காரணம் என்னன்னா, சில டைம் 2ஆம் பாவகம் 4ஆம் பாவம் நல்ல அமைப்புகள் இருக்கும். 12th வரைக்கும் அந்த பசங்களை கிளாஸில் டாப்பராக வரக்கூடிய சூழ்நிலை கொடுத்துட்ருக்கோம். டாப் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு செகண்ட் தேர்ட் ரேங்க் இந்த கிரேடில் தான் வருவாங்க தவிர அது கீழே போகவே மாட்டாங்க, அப்படி நல்லா படிக்கிற பசங்கன்னு சொல்லுவாங்க. அதுவே காலேஜ் அப்படின்னு வரும்போது அங்கே 9ஆம் பாவத்தை வச்சு நம்ம பார்க்கணும். அந்த 9ஆம் பாவம் அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த பாவத்துக்கு 8ஆம் பாவத்தை தொடர்பு பெற்றிருக்கும். அப்போ காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும், ஒரு மந்தத்தன்மை ஏற்படும், எதுவுமே அந்த இன்ட்ரெஸ்டே போக முடியாத ஒரு சுச்சுவேஷனு. காலேஜுக்கு போனாலே அது கட்டடிக்கிறது, கிளாஸ் விட்டு வெளில வந்துடுது, இது போன்ற அப்போ டோட்டல் ஆப்போசிட்டாக அப்படியே போகக்கூடிய சுச்சுவேஷன். காரணம் 4ஆம் பாவம் 4ஆம் பாவம் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. 9ஆம் பாவம் கெட்டு இருக்கிறதுனால டோட்டலாக அதுக்கு ஆப்போசிட்டாக மாறுறது. இல்லை இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் நல்லபடியாகவே இருக்காது. அப்போ ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க சுமாராக தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி 9ஆம் பாவம் நல்லா இருக்கும் பட்சத்தில் 11ஆம் பாவம் நல்லா இருக்கும் பட்சத்தில் காலேஜ் போன பிறகு யூஜி பிஜி கோர்ஸ் நல்லபடியாக படித்து நல்ல வேலை அது செட்டில் ஆவாங்க. அப்போ இதுக்கான காரணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோதி ரீதியாக இந்த பாவ அமைப்பு இப்படி இருந்துச்சுன்னா இது போன்ற ஒரு விளைவுகள் என்பது நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்படும். துறை ரீதியாக இதில் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குமா? சில பேர் என்னன்னா பேரண்ட்ஸ் சைட்லேருந்து கொடுக்குற ஃபோர்ஸ்னால இந்த கோர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சில பேர் பசங்களாவே எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஜாதகத்தில் இவருக்கு இந்த அமைப்பு இருந்தால் இந்த கோர்ஸ் தான் அவர் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாம், இந்த ஆலோசனை இந்த வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால தான் நிறைய பேர் இந்த வழி மாறி போகிறது என்ற விஷயத்தை எடுத்துக்கணும். இப்போ இருக்கிற தருவாயில் நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேலை வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்கான காரணம் ஒரு சிறந்த வழிகாட்டுதல் என்பது இல்லை. அவங்க 10th முடிச்சிட்ட பிறகு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தவறு, சில பேர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நீ இந்த கோர்ஸ் தான் படிக்கணும், அவங்களுக்கு வேற யாரும் சில ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. அது அந்த பசங்களுடைய ஃபோர்ஸ் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நீ இந்த கோர்ஸ் எடுத்து படி நல்லபடியாக இருப்ப அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய தருவாயில் அது போல திசை
மாதிரி போகக்கூடிய சுச்சுவேஷன். சில பேர் அந்த பசங்களை என்ன பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் எடுத்துருக்கிறேன், நானும் அதுதான் எடுப்பேன்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் நான் அதிகமான கட் ஆஃப் எடுத்துருக்கிறேன், அதிகமான மார்க் எடுத்துக்கிறேன், ஆனால் நான் குரூப் 1 பயோமேக்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அதன் ரீதியாக போகக்கூடிய அமைப்புகள் இருப்பாங்க. இன்னும் சில பேர் லாஜிக்கலாக சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு இது போன்ற விஷயங்கள் பண்ணாமல் உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதன் அடிப்படையில் போகணும்னு சொல்லுவாங்க. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் வேற ஒரு மாதிரி மாறும். இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவோம், நாளைக்கு வேற ஒரு அந்த பேச்சை மறுத்து பேசக்கூடிய தருவாயில் நம்ம இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்காம ஒருத்தவங்களுடைய ஜாதக அமைப்பில் அவங்களுக்கு கிரகம் என்ன சொல்லுமோ அதன் அடிப்படையில் செயல்பட்ட சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போ பசங்களுக்கு தெரியாது. இப்போ 10வது முடிச்ச பிறகு பேரண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக ஜோதிடர் அணுகி அவங்க ஜாதகத்தை கொடுத்து அவங்க 11th 12th என்ன எடுக்கலாம், 11th என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா அவங்க ஃபியூச்சர் நல்ல ஸ்கோப் நல்லா இருக்கும், நிறைய நல்ல அமைப்புகளில் கரியர் என்பது ஏற்படும் அப்படின்ற விஷயங்கள் பண்ணோம்னா பெஸ்ட்டு. இப்போ நம்ம அதை தான் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 10th முடிச்சிட்ட பிறகு அவங்க 11th என்ன கோர்ஸ் எடுக்கலாம் என்பதை அவங்களோட ஜாதக ரீதியாக, அதாவது ராகு 3 ஸ்ட்ரீம்ஸ் என்பது இருக்குது. அதாவது இந்த 10th முடிச்சுட்டு 11th போகும்போது 3 ஸ்ட்ரீம்ஸ் என்பது இருக்குது. சயின்ஸ் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் காமர்ஸ் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், இந்த 3 ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் என்பது அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ராகு ஒருவரின் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்க டேரெக்டாக சயின்ஸ் ஸ்ட்ரீம் என்பது எடுக்கலாம். ராகு ஒருத்தவங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா எதுவுமே அறிவியல் பூர்வமாக அனுபவாங்க. இந்த நாத்திகருடைய அமைப்பு ஜாதகத்தில் அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் லாஜிக்கலாக சயின்டிஃபிக்காக பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஏதோ விஷயங்களை பார்த்துட்டு வந்து அவங்க வந்து மறுப்பு தெரிவித்து இது இப்படி இருக்கணும், சயின்டிஃபிக்காக அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஜாதகத்தை எல்லாரும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ராகு என்பது நல்லா இருக்கும். ஒரு பையனோட ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்துச்சுன்னா ஸ்கூல் டைம்லேருந்தே அவன் நல்லா படிக்கிறான்னு படிக்கலையோ ஏன்னா எதையும் அறிவியல் ரீதியாக பேசக்கூடிய ஒரு தன்மை என்பது இருக்கும். அப்போ இது போன்ற பசங்களை, ராகு நல்லா இருக்கக்கூடிய பசங்களை டேரெக்டாக அவங்க சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணிடலாம். அப்போ அந்த ராகு அப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான அமைப்பு என்பது இருக்குது. அதாவது சில பேர் வந்து பயோமேக்ஸ் என்பது ஃபர்ஸ்ட் குரூப் எடுப்பாங்க, சில பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பது எடுப்பாங்க, சில பேர் பியூர் சயின்ஸ் குரூப் என்பது இருப்பாங்க. இது போன்ற நிறைய விதமான கேட்டகரிஸ் என்பது இருக்குது. இதை எப்படி நம்ம பிரிக்கிறது? இதுவே ராகு நல்ல அமைப்பில் இருந்து சூரியன் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா அவங்க எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகக்கூடிய ஒரு தன்மை என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா சூரியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரக கிரகம். அப்போ சூரியன் மற்றும் ராகு இந்த 2 கிரகம் ஒரு பையனோட ஜாதகத்தை நம்ம எடுத்து போய் கொடுத்து நல்ல அமைப்பில் இருந்துச்சா, அந்த பையன் நல்ல மார்க் எடுத்துக்கிறான்னா அப்போ 11th சயின்ஸ் குரூப்பில் ஃபர்ஸ்ட் குரூப் பயோமேக்ஸ் என்பது எடுக்க வைக்கலாம் அப்படின்ற விஷயங்களை இன்வால்வ்மெண்ட் பண்ண வச்சாங்கன்னா ஃபியூச்சரில் நல்லபடியாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு அதுக்கு இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுப்புன்ற விஷயங்கள் வந்து தற்சமயத்திற்கு இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் இருக்கும் பட்சத்தில் பின்னாடி ப்ராப்ளம் என்பது வேலை இல்லாமல் போகிறது, இது போல விஷயங்கள்லாம் நிச்சயமாக அனுபவிப்பாங்க. இப்போ 2வது விஷயம் என்பது கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பது நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பயோமேக்ஸ் எடுத்தால் எப்படிப்பட்ட கிரகநிலை வரணும்னு சொல்லியிருக்கிறேன். இதுவே ராகு நல்ல அமைப்பில் இருந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். புதன் ஒருவரின் ஜாதகத்தை நல்லா இருந்துச்சுன்னா இயற்கையாகவே அவங்க லாஜிக்கல் எபிலிட்டி அண்ட் திங்கிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பவர் என்பது இருக்கும். மேக்ஸ் கணக்கில் புலியாக இருப்பாங்க. சின்ன பசங்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் கணக்கு நல்லா போடுவாங்க. கடைக்கு போகிறாங்கன்னா இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ வாங்கியிருக்கிறேன், மிச்சம் இவ்வளோ வரும்னு சொல்லி கணக்கு அக்யூரேட்டாக போகக்கூடிய தன்மை இருக்கும். அந்த பசங்களோட ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கும், லக்ன பாவத்தோட தொடர்பு பெற்றிருக்கும், நல்ல அமைப்புல 2, 6, 10 இந்த பாவத்தோட கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு திங்கிங் எபிலிட்டி, அந்த லாஜிக்கல் எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுறது, அந்த மேக்ஸ் கணக்கு போடக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதனுடைய குறிக்கக்கூடிய கிரகம் தான். அப்போ ராகு புதன் நல்லா இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த பையனை இன்வால்வ் பண்ண விடலாம். இல்லை ராகு மட்டும் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா பியூர் சயின்ஸ் குரூப்பில் பண்ண விடலாம். பியூர் சயின்ஸ்னா டேரெக்டாக அவங்க இன்ஜினியரிங் போக முடியாது, டேரெக்டாக இந்த மெடிசின் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் போக முடியும். அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, இப்படி பண்ணிடலாம். சில பேர் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டேன் சயின்ஸ் குரூப் தான் எடுப்பேன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட ஜாதக ரீதியாக ராகு நல்ல அமைப்பில் இருக்காது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸ் குரூப் புதன் மட்டும் நல்ல அமைப்புகள் இருக்கும். புதன்னா அந்த வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது காமர்ஸ் குரூப் பேர் எடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11th 12th முடிச்சிட்ட பிறகு இந்த கோர்ஸில் பிகாம் கோர்ஸ் எடுப்பாங்க, இன்னும் சிஏ படிக்கிறது என்பது போவாங்க, இல்லை கம்பெனி செக்ரட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்பது போவாங்க. இது போல் நிறையா அவங்க வந்து யூஜி கோர்சஸ் எடுப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் அதிகமான கட் ஆஃப் எடுத்துட்டாங்கன்றதுக்காக அவங்க ஜாதக ரீதியாக ராகு நல்ல அமைப்பில் இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து அந்த ஃபீல்டில் இறக்கி விட்டுறக்கூடாது. அதுக்கு அவங்களோட ஜாதக ரீதியாக புதன் நல்ல அமைப்பு வச்சா காமர்ஸ் குரூப்பில் டேட்டா இன்வால்வ் பண்ணலாம். எந்த ஒரு இதுவும் வந்து வெக்கவும் படாமல் அந்த காமர்ஸ் இன்வால்வ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபியூச்சர் நல்ல அமைப்பில் இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் என்பது இருக்குது. ஆர்ட்ஸ்னா ஹியூமனிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா பிஏ கோர்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி இந்த விஷயங்கள்லாம் என்பது பண்ணுவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது மீடியா சம்மந்தப்பட்ட லைன்லேயும் அவங்க போவாங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட லைன்லையும் போவாங்க. அவங்க வந்து யூஜி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அவங்களுடைய ஜாதக ரீதியாக இந்த ராகுனால குரு அந்த குரு இந்த ஹியூமனிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குரு தான். குரு நல்லா இருந்துச்சு தாராளமாக வந்து ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப் வந்து எடுக்கலாம். அவங்க டீச்சிங் லைனில் ஏதோ ஒரு கரியர் சூஸ் பண்ணி ஃபியூச்சர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்க. அப்போ 10th முடிச்சிட்ட பிறகு 11th போகக்கூடிய பசங்களை பேரண்ட்ஸ் தான் நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக முறையாக ஜோதிடர் அணுகி அவங்க என்ன கோர்ஸ் தேர்ந்தெடுக்கலாம், அவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, எதை எடுத்தால் அவங்க ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்ன்றதை அவங்க ஜாதக ரீதியாக இந்த கிரகத்தை அனலைஸ் பண்ணி பண்ணால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆக முடியும். ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கிற நபர்கள் அதை பண்ணுவாங்க. ஒருவேளை ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்போ
அவங்களோட ட்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் என் பிள்ளையை வந்து டாக்டர் ஆக்கணும், இல்லை ஒரு இன்ஜினியர் ஆக்கணும், இல்லை ஒரு போலீஸ் ஆக்கணும், ஒரு ஐஏஎஸ் ஆக்கணும், இப்படி ஒரு ஃபார்மேட்டில் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை அந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இல்லை அப்படின்னா சக்ஸஸ் கொடுக்காதா? நிச்சயமாக கொடுக்காது தான். ஏன்னா அவங்கள சட்டியில் என்ன இருக்கோ அது அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு என்ன விஷயங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ, இந்த காலகட்டத்தில் இந்த இடத்துக்கு போவ, நீ இந்த விஷயத்தை இன்வால்மெண்ட் பண்ணி அதில் லோல் அடிச்சு அதில் வெளில வந்து மறுபடியும் வந்து வேற ஒரு ஃபீல்டுக்கு போவ, இது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். சரிங்களா? நம்ம நினைச்சா ஒரு விஷயத்தை மாற்றிட முடியாது. அப்போ நம்ம என்னதான் இந்த போன்ற அமைப்புகள் எடுக்கணும் சூஸ் பண்ணணும்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட அமைப்பு இந்த காலகட்டத்தில் 10th முடிச்சிட்ட பிறகு இந்த கோர்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு கொடுப்பன் என்பது இருக்கு. அவங்க அதன் வழியில தான் செல்ல முடியும். சப்போஸ் இன்வால்மெண்ட்ன்றது வேற, அவங்களுக்கு நடக்கக்கூடிய விதி கொடுப்பன் என்பது வேற. இப்போ அமைப்புகள் அப்படிதான் இருக்கு அப்படின்னா அது விதிப்படி தான் அப்படி போறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு எக்கச்சக்கமா பார்க்குறோம். நீங்க சொல்ற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து 10th அப்புறமாவே இவங்களை கரெக்டாக ஜோதிடப்படி கைட் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க. அப்போ விதி அவங்களோட இன்ஜினியரிங் தானே கொண்டு போகுது. அது அவங்களுடைய டைம் எப்படி, அதாவது எல்லாருமே அதே போல வந்து வேலை இல்லாமல் போகிறது இல்லை. ஒரு காலேஜாக நிறைய இன்ஜினியர் படிக்கிறாங்க, வேலை இல்லை என்பது இருக்குது தான். அது முண்டே அஸ்ட்ராலஜி அமைப்பில் அந்த விஷயம் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அதே இன்ஜினியரிங் எடுத்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லானவங்களும் இருக்கிறாங்களே. அப்போ அவங்களுக்கு சில டைம் வந்து அவங்க ஜாதகம் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, இயற்கையாகவே அவங்க டைம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நல்வழிப்படுத்தி கொண்டு போய் செலுத்திடும். ஆனால் அவங்களுக்கு டைம் நல்லா இல்லை பட்சத்தில் அவங்க வேலை இல்லாமல் போகிறது, இல்லை அவங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த ஃபீல்டு சம்மந்தம் இல்லாத ஃபீல்டில் இருந்தால் வேற ஒரு ஃபீல்டு உள்ள போய் அதில் சக்ஸஸ் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? இல்லை சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் தான். அவங்க என்ன ஃபீல்டு எடுத்தாங்கன்றதை விட எந்த ஃபீல்டு உள்ள வழியாக போய் சக்ஸஸ் ஆனாங்களா இல்லையான்றதை இறுதியாக நம்ம பேசப்படும். அப்போ நம்ம இதெல்லாம் எல்லாமே விதி கொடுப்பின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது வந்து சாத்தியப்படாது. ஒரு பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறதோ, இல்லை வந்து ஒரு ஐஏஎஸ் ஆக்கணும், ஒரு போலீஸ் ஆக்கணும் அப்படிங்கிற ட்ரீமில் அவங்க பிளான் பண்ணுறப்போ இப்படி ஒரு அமைப்பு இல்லைன்னா நடக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இப்படி பார்த்தா ஒரு டாக்டர் அவரோட பையன் அவனை டாக்டருக்கு தான் படிக்க வைக்கிறாங்க, டாக்டருக்கு படிக்கிறான். ஒரு போலீஸ் திருப்பி அதுலேயே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவன் திருப்பி போலீஸ் ஆகிறான். இந்த மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடாக வர நபர்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போது இவங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னா இது எப்படி சாத்தியமாகுது? அதாவது இதுவும் நம்ம 2 விதமாக தான் பார்க்கணும். இப்போ ஒரு டாக்டர் ஃபேமிலி இருக்கிறாங்கன்னா அவங்க அடுத்து வரக்கூடிய வாரிசுகள் டாக்டராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி என்பது இருக்குது. டீச்சராக இருப்பாங்க, ஆனால் பசங்க நல்லபடியாக படிச்சிருக்க மாட்டாங்க. இது போன்ற சுச்சுவேஷனும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாதகம் அமைப்பு எல்லாமே ஜீன் டிரான்ஸ்ஃபர் தானே. இப்போ 9ஆம் பாவம்ன்றதை நம்ம பார்க்கணும். ஒரு ஜோதிட ரீதியாக 9ஆம் பாவம் என்பது அவங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் பாவம் நம்மளோட முன்னோர்கள் ரீதியாக அங்கே வரத்தை பெற்று வராங்களா, சாபத்தை பெற்று வராங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். சப்போஸ் ஒருவரின் ஜாதகத்தில், ஒரு ஆணோட ஜாதகத்திலோ ஒரு பெண்ணோட ஜாதகத்திலோ 9ஆம் பாவம் டேரெக்டாக 6ஆம் பாவம் தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க. 9ஆம் பாவம் என்பது அவங்களோட தாத்தாவை குறிக்கும், அப்பாவை குறிக்கும், அவங்களோட முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கும். அப்போ அவங்க முன்னோர்கள் பார்த்த வேலையே இல்லை முன்னோர்கள் பார்த்த ப்ரொஃபஷனே ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது அவங்க ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். 9ஆம் பாவம் பூர்வீகம், அந்த 9ஆம் பாவம் அமைப்பு 6, 10ஆம் பாவம் சில பேருக்கு தொடர்பு பெற்றிருக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் தான் அவங்களோட ஃபேமிலியோட டாக்டர் ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா அவங்க பசங்களும் டாக்டர் ஆவதற்கான ஒரு அமைப்பு என்பது வரும். அதுவே 5, 9 தொடர்பு பெற்றுருச்சுன்னா அவங்க அப்பா அம்மா டாக்டராக இருந்தாலும் இவங்க வேற ஏதாவது ஆர்ட்ஸ் போ இல்லை வேற ஏதாவது வந்து சினி ஃபீல்டு, 5, 9 தான் சினி ஃபீல்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். வேற ஏதாவது டிசைன் மாதிரி போகக்கூடிய தருவாயில் தான் இருக்கும். இந்த ஜீன் டிரான்ஸ்ஃபர் என்பதை இப்போ நம்ம ஜோதி ரீதியாக 9ஆம் பாவத்தை வச்சு நம்ம பார்த்தா கரெக்டாக இருக்கும். நிறைய நபர்கள் நல்லா படிக்கிற பசங்க இருக்காங்க, ஆனால் சில எக்ஸாம்ஸ் அவங்களால அட்டன் பண்ணவே முடியாத சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டோ இல்லை ஒரு சிஏ எக்ஸாமோ எழுதுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமே டச் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் கூட வருது. ஜாதக அமைப்பில் இந்த மாதிரி இருக்குமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக இந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்ப்பாங்க. நீட் எக்ஸாமு, சிஏ எக்ஸாமு, ஒன்று வந்து இன்ஜினியரிங் ரெகனைஸ்டு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறது ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவாங்க. 10th முடிச்ச பிறகு இந்த விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. வேதாந்தம் நிறைய விஷயங்கள் என்பது இருக்குது. அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி லைனில் போகிறதுக்கு. இது போன்ற அமைப்புகள் ஒருத்தங்க சக்ஸஸ் ஆகுமா முடியாதா என்பதை ஜாதக ரீதியாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீட் எக்ஸாம் ஒருத்தவங்க கிளியர் ஆகணும். ஏன்னா இப்போ எம்பிபிஎஸ்னு வந்தாலே நீட் என்ற விஷயம் என்பது வந்துருச்சு. அவங்களுடைய ஜாதகர் யாரெல்லாம் வந்து எம்பிபிஎஸ் மெடிசின் உள்ளே போக முடியும், நீட் எக்ஸாம் இது போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும், அவங்களுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் நம்மளுடைய எண்ண ஓட்டம், சிந்தனை திறன் இது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. நம்மளுடைய சிந்தனை திறன் ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம ஒரு காம்படிஷன் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ லக்ன பாவம் மெடிசின் ஃபீல்டை குறிக்கக்கூடிய 6ஆம் பாவத்தோ 10ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது அவங்கள அந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இன்வால்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸை கண்டக்ட் உள்ள வந்து ப்ரிப்பேர் பண்ண வைக்கும். லக்ன பாவம் என்பது ஒரு ஆக்டிவிட்டியை செய்ய வைக்கும். அதில் சக்ஸஸ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா என்பதை அந்த மெடிசின் சம்மந்தப்பட்ட பாவமாக சொல்லக்கூடிய 6ஆம் பாவம் நல்ல அமைப்பில் இருக்கணும். 6ஆம் பாவம் நல்ல பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அது அந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி 6ஆம் பாவம் வெற்றி ஸ்தானமும் சொல்லுவாங்க. வெற்றி ஸ்தானம்னா ஒரு போட்டி தேர்வு இருக்குதுன்னா அந்த போட்டியில் வந்து வெற்றி பண்ணணும்னா அவங்களுக்கு 6ஆம் பாவம் நல்ல அமைப்பில் இருக்கும். 6ஆம் பாவம் இந்த காம்படிஷன் எக்ஸாம் மட்டும் பார்க்கக்கூடாது. ஒரு அரசியல் இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்ல இருந்தாலும்
சரி, இல்லை வந்து இது போல எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, 6ஆம் பாவம் நல்ல அமைப்பில் இருந்தால் தான் அவங்க இருக்கக்கூடிய ஃபீல்டில் அவங்க சக்ஸஸ் ஆக முடியும், ஷைன் ஆக முடியும். அப்போ இந்த போட்டி தேர்வு எடுத்துக்கும் போது, இப்போ நீட் எக்ஸாம் எடுத்துக்கும் போது மெடிசின் ஃபீல்டு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் பாவம் நல்ல அமைப்பில் இருக்கணும். நல்ல அமைப்புனா அந்த 6ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தையோ இல்லை 11ஆம் பாவத்தையோ நட்சத்திர அடிப்படையில் சாரம் பெற்றோ இல்லை அந்த ஸ்தானத்தில் வர்க்கோத்தமோ இல்லை பதிவர்த்தனையோ பெற்றுக்கூடிய அமைப்பில் நல்ல வலுப்பெற்ற அமைப்புன்ற எடுத்துக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய தருவாயில் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு அதில் இன்வால்மெண்ட் பண்ண வச்சு அதில் சக்ஸஸும் ஆகக்கூடிய சுச்சுவேஷன். சில பேருக்கு இந்த கொடுப்புனைகள் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து எனக்கு நீங்கள் சொன்ன கொடுப்புனைகள்லாம் இருக்குது சார், ஆனால் இது வந்து எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே. அவங்க தசாபுத்தி வராது. அவங்க ஜாதக ரீதியாக அந்த 6 மற்றும் 10ஆம் அதிபதி தொடர்பு கொண்ட தசைய புத்தியோ நடைமுறையில் வந்தால் மட்டுமே அந்த விஷயம் சாத்தியப்படும். நீ வந்து ஒரு 30 வயசு கழிச்சு அந்த தசை வருதுன்னா அது வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், அவங்க சக்ஸஸ் ஆக முடியாது. இப்போ நீட்டுக்குன்னு அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம JW அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் உள்ள போகிறதுக்கு இதுவே லக்ன பாவத்தை பார்க்கணும், அதே 6ஆம் பாவம் வெற்றி ஸ்தானம் 6ஆம் பாவத்தை பார்க்கணும். அதே போல இன்ஜினியரிங் ஃபீல்டு என்பது 4ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. மெடிசின்னா 6ஆம் பாவம், இன்ஜினியரிங்னா 4ஆம் பாவம். 4ஆம் அதிபதி நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தசாபூத்தி நல்ல பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் அவங்க JW சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் உள்ளே போயிட்டு இது IITயில் படிக்கிறது, NITயில் படிக்கிறது, இது போன்ற ரெகக்னைஸ்ட் இன்ஜினியரிங் கார்டு உள்ளே போகக்கூடிய விஷயங்கள் மீது வந்துடும். இதுவே இப்போ CAவும் எடுத்துக்கலாம். CA வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம், யாரும் அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண முடியாது. சிவில் சர்வீஸ் போல இது ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம் என்று சொல்லுவாங்க. 12th முடிச்சிட்டாலே எல்லாரும் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இது வந்து எக்ஸாம் நடக்கும். சில பேர் டிகிரி அடிப்படையில் வந்து கட் ஆஃப் அடிப்படையில் உள்ள மாதிரி எடுப்பாங்க. இதுவும் கிடைக்கணும்னா அதே போலனா இது சார்ட்டர் அக்கௌண்டன்ட்லாம் ஆகிறதுக்கு, இந்த ஆடிட்டர் ஆகிறதுக்கு எல்லாமே அந்த CA என்பது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். அப்போ இதுவும் நல்ல அமைப்பில் இருக்கணும்னா 10ஆம் லக்ன பாவம் 10ஆம் பாவம் மேஷராசி சிம்ம ராசி, ஓகேங்களா, இல்லை தனுசு ராசி மீனராசி, குருவின் ஆதிபத்தியம் கொண்ட தனுசு மீன ராசியிலையோ இல்லை மேஷம் விருச்சிக ராசியிலையோ இல்லை சிம்ம ராசியிலோ 1ஆம் அதிபதி இல்லை 10ஆம் அதிபதி தொடர்பு என்பது இருந்து அந்த 6ஆம் பாவமும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தசாபுத்தி நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் கூடவே வந்து புதன் நல்லா இருக்கணும். புதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடியது. இதுவும் இந்த பாவம் இந்த கிரக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க CA எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். வெளிநாடுகளில் போய் படிக்கிற நபர்களை பார்க்குறோம், பசங்களை பார்க்குறோம். சில பேர் வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்ட பசங்களாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருது. ஒரு ஸ்காலர்ஷிப்போ இல்லைனா யாராவது ஸ்பான்சர்ஸ் பண்ணியோ வெளிநாடுகளில் போய் படிக்கிற நபர்கள் பார்க்குறோம். சில பேர் நல்ல பணக்கார பசங்களாக இருக்காங்க, ஆனால் வெளியில் போய் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு உண்டான சோர்ஸே கிடைக்காம இருக்குது. இதுக்கும் ஜாதக அமைப்பு இருக்கா? இருக்குது. ஏன்னா சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே 11th 12th படிக்கும் போதே வெளிநாட்டில் போய் அங்கே படிக்கக்கூடிய பசங்களையும் பார்த்துருக்குறோம். இல்லை அதுக்கப்புறம் காலேஜில் அப்ராட் பண்ண போகிறேன், இல்லை ரிசர்ச் படிப்பு அப்ராட் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. பணம் காசு இருக்கோ இல்லையன்றது கிரிட்டேரியா கிடையாது. இந்த இடத்துல அவங்க ஜாதக ரீதியாக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு இன்டெரக்டாக போயிடுவாங்க. பணம் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் வந்து அங்கே வெளிநாடு போகாமல் இங்கே படிக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தும் போகாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. திரும்ப வாய்ப்பு கிடைக்காம வேற ஏதாவது மூலமாக கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் போய் இந்த போல இந்த ஸ்காலர்ஷிப்ல அட்டன் பண்ணி உள்ளே போகிறவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கான அமைப்பு எப்படி பார்க்கணும்னா 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் என்பது இந்த 12th வரைக்கும் இருக்கக்கூடிய படிப்பு என்று சொல்லியிருக்கிறேன் நான். 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் என்பது வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்ராடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. 4ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தோடு யாருக்கு தொடர்பு பெற்றிருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11th 12th சம்மந்தப்பட்ட அந்த படிப்பு என்பது வெளியூரில் போய் அப்ராடில் போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது கொடுத்துரும். இது 9ஆம் பாவம் என்பது உயர்கல்வி, காலேஜ், UG, PG எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவம் 11ஆம் பாவம் சொல்லக்கூடியது. அந்த அதிபதிக்குரிய கிரகங்கள் 12ஆம் பாவம் தொடர்பு பெறும்போது அவங்க வந்து காலேஜ் சம்மந்த படிப்பை வந்து வெளிநாடு என்பது படிப்பாங்க. இல்லை 12ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அதே 12ஆம் பாவத்தில் அமைப்பில் இருந்தாலோ இல்லை அந்த 12ஆம் அதிபதியோட அந்த ஸ்தானத்தில் வர்க்கோத்தம் பெற்றிருந்தாலும் வேற ஏதோ ஒரு வகையில் அதே ஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் அவங்க ரிசர்ச் படிப்பை வெளிநாடு போய் கண்டக்ட் ஆவாங்க. இப்படி போயிட்டு அதில் சக்ஸஸ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்றது அடுத்த கட்சம். இந்த 4 மற்றும் 9 11 இந்த அதிபதிகள் 12ஆம் பாவத்தை தொடர்பு வைத்து அவங்க அப்ராட் போவாங்களா இல்லை வந்து லோக்கலில் படிப்பாங்களா என்றது நம்ம தீர்மானம் தான் சொல்ல முடியும். அது மாதிரி UG படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா PG பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒன்று பொண்ணுங்களாக இருந்தால் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க, பசங்களாக இருந்தாக்கா அதுக்கப்புறம் வேலை அப்படின்ட்டு இப்படி போயிடுறாங்க. UG வரைக்கும் முடிச்சவங்களால PG பண்ண முடியாத சூழ்நிலைகள் வருது. ஒன்று வறுமைனாலேயோ இல்லைனா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இல்லைனா ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறதா நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஜாதக அமைப்பில் இவங்க UG முடிச்சுட்டு அதுக்கப்புறம் PG பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் தான் இந்த விஷயம் இயங்குது. அவங்களுடைய அமைப்புகளில் இந்த 11ஆம் பாவம் என்பது PG சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. அந்த பாவத்துக்கு டைரக்ட் 12ஆம் பாவம் 10ஆம் பாவம் 2 6 10 இந்த பாவத்தை தொடர்பு கொண்ட ஏதோ ஒரு கிரகத்தின் தசா வருது. தொடர்புனா இந்த அதிபதி இந்த ஸ்தானங்களில் இருந்தோ இந்த அதிபதிகளோட நட்சத்திர சார அமைப்புகளையோ இல்லை வந்து பரிவர்த்தனையோ பெற்று இருந்து தசா என்பது வருதுன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் என்பது மாறிடும். அவங்க 21 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கிரதசை போகுது, அவங்களுக்கு அந்த சுக்கிரதசை முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. அடுத்து சூரிய தசை ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் அந்த சூரியன் வந்து 2 6 10 என்பது வந்துருச்சுன்னா
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த படித்த படிப்பு கேட்ட ஒரு வேலை என்பது நல்லா கிடைச்சிரும், நல்ல ஒரு ஐ சேலரி கொண்ட ஒரு போஸ்டிங் என்பது கிடைச்சிரும். அவங்க அதன் ரீதியாக என்ன பண்ணுவாங்க, எதுக்கு அது அடுத்து போய் படிக்கணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக போய்டும். ஏன்னா 2-6-10 என்பது பொருளாதாரத்தை தரும். ஆனால் பிஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்துக்கு டைரக்ட் 12ஆம் பாவம். அப்போ பொருளாதாரம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் எதனால பண்ணணுன்ற அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து போயிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5-9ஆம் பாவம் தொடர்பு மற்றும் தசாபுத்தி ரீதியில் நடக்கும். அவங்களுக்கு வந்து காசு இருக்காது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமும் கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கும். இதுக்கப்புறம் படிக்கணுமா, டைம் வேஸ்ட் பண்ணணுமா, குடும்பத்தை பார்த்துக்கிறதே பெரிய வேலையாக இருக்குன்னு சொல்லி ஏதோ கிடைக்கிற வேலையை உள்ளே போயிட்டு அதில் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இது எல்லாமே அவங்க ஜாதக அமைப்பில் பொறுத்து நம்ம இது வந்து தெரிய வரும். எஜுகேஷனில் ஜோதிடம் எந்த அளவுக்கு பங்கு வகிக்குதுன்னு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.